ஜாப் எதுவும் ட்ரை பண்ணலையா? வேலைக்கு ட்ரை பண்ணுறியா? வாழ்க்கை ஃபுல்லாக வீட்லேயே இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்குடி. ஆன்லைன் இன்டர்வியூ போயிடலாமான்னு கேட்டாரு. ஓகேவா? சரி, ஓகே. ஹாய். ஹாய் சார். நேம்? கயல். நீங்கள் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கூப்பிடும்போது கம்பெனி மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ அண்ணாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணால் போதும். அதை தான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. பசங்களெல்லாம் ஆரம்பத்திலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம மாறணும். கயல், கம்பெனியில் உங்கள் ஃபோட்டோ கேட்குறாங்க ஐடி கார்டுக்காக. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? ஐடி கார்டுக்காகவா? ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு தானே ஐடி கார்டு. நம்ம தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நமக்கு எதுக்கு ஐடி கார்டு? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கயல். எனக்கும் தான் கேட்டாங்க, நானும் ஃபோட்டோ கொடுத்தேன், ஐடி கார்டும் வந்துச்சு. ஆனால் அது இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதுக்கு இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, ட்ரெஸ்க்காக யோசிக்கிறீங்களா? இது நல்லா தான் கையில் இருக்குது. மகா, எனக்கு இப்போதைக்கு இந்த வேலை வேண்டாம். வேலை வேண்டாமா? ஏன்? குருக்கு மட்டும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக கோவப்படுவான். தெரிஞ்சா தானே கையல். அண்ணா கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். நீங்களும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன் கையல். இந்த வேலைலாம் வேறு யாருக்குனா கிடச்சிருந்தா வேலை விட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணுன்னு தான் யோசிச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேலை கிடச்சதுமே வேலை வேண்டான்னு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்னோடய இன்ஃப்ளூயன்ஸில் டக்குன்னு வேலை கிடச்சதுனால இந்த வேலையோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இதுக்கப்புறம் எனக்கும் குருக்கும் ஒரு சின்ன விஷயத்தினால கூட சண்டை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இந்த வேலைனால ஏதாவது சண்டை வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தான் கையில் கல்யாணம் ஆயிருக்கு. புருஷனை எப்படி கைக்குள்ளே போட்டுக்கணும்னு தெரியாதா? உனக்கு குரு பற்றி தெரியாது. குரு மற்ற பசங்க மாதிரி கிடையாது. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணும்போது அவன் என் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு கிஸ் கூட பண்ணது கிடையாது. ஓ, அப்படி இருக்கும்போது அவனை அப்படியெல்லாம் எடை போட்டுற முடியாது. ஓ, அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க ஒரு பர்சனல் ரீசனுக்காக எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிடுங்க உங்கள் கம்பெனியில். இங்கே பாருங்கள் கையல், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணாக்கு வேண்டானா ஓகே, சப்போஸ் ஓகே சொல்லிட்டாருனா. அதுவும் இல்லாமல் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு தான் நினைப்பாரு. ஓகே, உனக்கு பிடிச்சதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருனா. இது ஈஸியான ஜாப், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் கையல். சரி, ஓகே, குரு வரட்டும், அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூட ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல. கம்பெனியில் கேட்டால் நீங்கள் எமர்ஜென்சியாக வெளில போயிருக்கீங்க, வந்தோன்னே எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். அப்புறம் கம்பெனியில் உங்கள் நம்பர் கேட்டாங்க கையல், சேலரி டீட்டெயில்ஸ்லாம் பேசுறதுக்காக. என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே. ஆமாம்ல, அப்போ ஃபோன் வாங்குங்க கையல் சீக்கிரமா. இப்போ தான் குரு ஆட்டோ வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த நேரத்தில் எப்படி எனக்கு மொபைல் வேணும்னு கேட்குறது? அதுவும் கரெக்டு தான். சரி, ஓகே, இப்போதைக்கு என்னோடய ஃபோன்லேயே பேசிக்கலாம். உங்களுக்கு ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் பேசிக்கலாம். சரி, ஓகே. தோ கம்பெனியில் இருந்தால் கால் வருது, நான் பேசிக்கிறேன். ஹலோ சார். கம்பெனியில் உங்கள் நம்பர் கேட்டாங்க கையல். கம்பெனியில் உங்கள் ஃபோட்டோ கேட்குறாங்க ஐடி கார்டுக்காக. குருக்கு மட்டும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக கோவப்படுவான். தெரிஞ்சாதானே கையல். இந்த வேலைனால ஏதாவது சண்டை வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அண்ணா கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். நீங்களும் சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன் கையல். இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு தான் நினைப்பாரு. ஓகே, உனக்கு பிடிச்சதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா. என்னடா ஆட்டோ எடுக்க போறேன்னு வந்துட்ட, என்னாச்சு? ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். கீழே தான் இருக்கு, வா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. ஆட்டோ பார்க்க புதுசு மாதிரி இருக்கு. புது ஆட்டோ தான். ஓ, ரெண்டுக்கு எடுக்கிற இடம் தானே, அதனால அடிக்கடி ஆட்டோ மாற்றி மாற்றி கொடுப்பாங்களாம். இப்போதைக்கு இந்த ஆட்டோ கொடுத்துருக்காங்க, எப்போ ஆனால் மாற்றுவாங்க. அண்ணாவோட ஸ்டாண்டுக்கு தான் போறியா? இல்லை, அது இங்கேருந்து ரொம்ப தூரமா. அருண் இருக்கான்ல,
அவனோட ஸ்டாண்ட் இங்கே பக்கத்தில் தானா, அதனால் அவனை இங்கே பேசிடுறேன்ட்டான். ஆட்டோ எடுத்து நேராக அங்கே போகிற மாதிரி தான் இருந்தது. சரி உன்கிட்ட காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். கயல், பக்கத்தில் தான் இருக்கேன், அதனால் தைரியமாக இரு, சரியா? சரிடா, பார்த்து போயிட்டு வா. ம். ம். ஏய், ம். நீ இன்னும் போலையா? ம்ஹும். ஆட்டோ கட்டின சந்தோஷத்தில் ஒன்று கொடுக்காம போயிட்டேன், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார், இப்போ போங்க, எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு தெரிலையே, எனக்கு இப்போவே கொடுத்தாகணும். ஏய், மொபைலா? ம். எனக்கா? ஆமாம், அது உனக்கு, இது எனக்கு. காசு எதுடா? அதான் அட்வான்ஸ் வேணும்னு மகா சொல்லிட்டால, அந்த காசு வச்சு தான் வாங்கினேன். செகண்ட்ஸ் ஃபோன் தான், இப்போதைக்கு இது போதும், அதுக்கப்புறமேட்டு புது ஃபோன் வாங்கிக்கலான்னு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். குரு, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. ம், தெரியும், ஏன்னா நானும் அதானே யோசித்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணுவ, தனியாக இருக்கிய, பயப்படுறியா இல்லை தைரியமாக இருக்கியா இல்லையா யோசித்துக்கிட்டே இருந்தானா, அதான் யோசிக்காமல் போயிட்டு ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப. ம். நம்பரு? சிம்மெல்லாம் வாங்கி போட்டாச்சு, அதுவும் இதுவும் ஒரே நம்பர் தான், லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும். ஓ, நான் கால் பண்ணுறேன். இந்த நம்பர் தான், என்னது 4ன்னு முடியும், ஒன்றுது 5ன்னு முடியும். நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, நான் கிளம்பிட்டா? ம். ஏய், நைட்டு வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன வாங்கிட்டு வரணும்? அது இட்லி. ஓ, மல்லிப்பூ இட்லி அதானே? ஆ, அதான். ம். அது நைட்டு தான் வாங்கிட்டு வரணுமா? இப்போ கூட கிடைக்கும். எப்படி? ஆட்டோ வாங்கின நாளே வா? முதல் நாளில்? ம். சரி, ஓகே, போ. முதல் நாள் போய்க்கிறேன், ஆனால் மற்ற நாள்லாம் சொல்ல முடியாது. போடா. போக வேணாமா? எனக்கு ஓகே தான். இல்லடா, என்னாச்சு? நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலுமே எப்போ என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, எதுவும் நடக்காதுன்னு நம்பு. ம். ம். ஹாப்பியாக இருடி, பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒன்றா கால் பண்ண. ம். கயல், அண்ணா வந்துட்டு போனார் போல. ம். பேசிட்டீங்களா? இல்லை, ஆட்டோ காட்டுறதுக்காக வந்தான், ஏதோ அர்ஜென்ட்டுன்னு கிளம்பிட்டான், அதான் நைட்டு பேசிக்கலான்னு விட்டுட்டேன். ஓ, நைட்டா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க. ஃபோன் வாங்கிட்டீங்களா? ம், குரு வாங்கி கொடுத்தான். சூப்பரு. சிம் போட்டிங்களா? ம். நம்பர் சொல்லுங்க. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? இந்த நம்பர் எனக்கே தெரியாது. சரி, ஓகே. 638. ம், சேவ் பண்ணிக்கிறேன். ம். மகா, இவங்க வேற கயல் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். ம். அண்ணையா, இதான் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு. ம். இங்கே தெலுங்கு பேசுகிறவங்களும் வருவாங்க, தமிழ் பேசுகிறவங்களும் வருவாங்க. 2 சவாரியும் அழகாக பிடிச்சிடலாம். டேய், எனக்கு தான் தெலுங்கு தெரியாதேடா. இப்போ எனக்கு மட்டும் என்ன தெலுங்கா பேச தெரியும்? நானே 4-5 வார்த்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 3 வார்த்தை சொல்லித்தரேன், அதை வச்சு அழகாக சவாரி பிடிச்சிடலாம். ம், சொல்லு. இப்போது ஒரு கஸ்டமர் வராங்களா, ஆ. வந்ததும் எக்கடிக்கா வெள்ளாளி எங்கே போகிறீங்கன்னு தெலுங்குல கேட்டுருங்க. எக்கடிக்கு வெள்ளாளி. அடுத்து அப்படி கேட்டதும் அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்களா, அந்த லொக்கேஷனை உங்கள் கூகுள் மேப்பில் போட்டு அதில் காட்டுற டிஸ்டன்ஸை வச்சு நீங்களா ஒரு ரேட்டை சொல்லுங்கள்.
அந்த ரேட்டை கேட்டுட்டு அவங்க கண்டிப்பாக கம்மியாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லி அந்த தக்குக்க ராது இதுக்கு மேலே கம்மியாக வராதுன்னு அவங்கக்கிட்ட தெலுங்கில் சொல்லிடுங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் அவங்க கொஞ்சம் ரேட் ஏற்றி சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி உங்களுக்காக வரேன் మీ కోసం వస్తా அப்படின்னு தெலுங்கில் சொல்லிடுங்க. తమ్ముడు ఆటో వస్తుందా? ఎక్కడికి వెళ్ళాలి? లక్ష్మీనగర్కి ఎంత? 200. సరే ఏ ఆటో? டே உட்காருங்கிறதுக்கு தெலுங்குல என்னடா? కూర్చోండి అన్నయ్య. కూర్చోండి. అన్నయ్య ఫస్ట్ సవారీ. தெரியும்டா, நீ போனப்பவே சீக்கிரம் வந்துடுவேன்னு. வாங்கிட்டு வந்துட்டியா? கொடு. நான் சவாரி போன இடத்துல ஜவுளிகள் இந்த புடவை பார்த்தேன். உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஹே, இது பிஸ்தா அல்வா உனக்கு பிடிக்கும்ல, இதை கொடுக்க தான் நான் வந்தேன், வேறு எதுவும் நான் வாங்கிட்டு வரல. சவாரி போன காசில் உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா? எனக்குலாம் எதுவும் வாங்கலை. ஏன் தோணலை? அதுதான் ஏன். அதான் சொல்கிறேனே, தோணலை. உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். என்ன இந்தா, இதை கொடுக்க தான் வந்தேன். சரியா, நான் கிளம்புறேன். இப்படி ஏய், இதுக்கப்புறம் போகணுமா? நாளைக்கே போய. சரி இரு, நான் போய் கட்டிட்டு வரேன். இப்போவே வா. டேய், குரு, முத அழகுல எனக்கு நீ தெரிஞ்ச, நெருங்குற நொடியில இரு விழியில நெனைஞ்ச, எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, எண்ணங்களில் எந்நேரமும் யோசனைதானே, தள்ளாமலே தள்ளாடுற நானே, கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீயே. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ,
கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கும் நீயே தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனம் மிஞ்சிடுதே என்னிடத்தில் கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க கேட்காம வாரண்டி ஓ மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுரண்டி என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி இப்படியே நானும் போக வேணுமடி முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் யோசனை தானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ கொஞ்சம் கொஞ்சம் என்ன திரணி அங்க இங்க சிரிச்சுதா பேசுறனே வலிகளை மறைச்சிட பார்க்கிறனே அருகில் நானும் நானா வாழ்கிறனே கயல், என்னமோ தெரிலடி, இன்னைக்கு மனசெல்லாம் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாண்டா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டி. இதுக்கப்புறமேட்டு ஒன்று தான். என்ன? வேற என்ன, நம்ம குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கணும். என்ன மாதிரி இல்லை, ஒன்றை மாதிரி. அது மட்டும்தான். இதுக்கப்புறமேட்டு இதானா? நான் வேற என்னமோ நினச்சேன்டா. வேற என்னமோண்ணா? ஒன்றும் இல்லை. ஹேய் சொல்லுடி, வேற என்ன? இல்லை, நம்ம லவ் பண்ணும்போது உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லுவேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா குழந்தைய அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுங்கிற. அதான் யோசித்தேன். ஹேய் லூஸு மாதிரி பேசாத. நான் சொன்னதே வேறடி. ஏன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா? நீ நல்லா தான் பார்த்துக்கிற. அப்புறம் எனக்கு தான். உனக்கு என்ன? குரு, நான் வீட்டில் இருந்து நீ மட்டும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறத நினச்சா ஒரு மாதிரியாக இருக்குடா. இப்போ தானடி சொன்னேன் நான் நிம்மதியாக இருக்கேன்னு. தயவு செஞ்சு தேவையில்லாத டாபிக்லாம் பேசாத. நான் சொல்கிறத முழுசாக கேளுடா. என்னன்னு கேட்காம நீ என்னென்னமோ நினைக்காதடா. சரி சொல்லு. நான் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் குரு. அப்படின்னா? வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம், ஆஃபீஸ்க்கு போகணுன்னு அவசியமே இல்லைடா. இந்த வேலை நம்ம இங்கே யார்கிட்டன்னு போய் கேட்குறது? மகா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறா. ஆன்லைன் பிஸ்னஸ்டா. அவள் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியமே கிடையாது. மந்த் எண்டில் சேலரி கிரெடிட் ஆகிடும். அது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் குரு. என்னடா? வேணாம் கையல். டேய் ஏன்டா? வேணாண்ணா விட. அதான் ஏன்னு கேட்குறேன். ஆஃபீஸ்க்கு போனால் தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணுறேங்கிற.
அதுவும் வேணாங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கறது பிரச்சனையா இல்லை நான் வேலை பார்க்கறதே பிரச்சனையா? ஏய் என்னடி இப்படி பேசுற? கரெக்டாக தான் பேசுகிறேன். ஹே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறேன்டி. என்னடா பிரச்சனை வரப்போகுது சொல்லு. காலையில் நீ தானடா சொன்ன இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது, நம்புன்னு. அதான்டா நானும் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது குரு, அதை நீ நம்பு. அந்த நம்பிக்கை வேற, இந்த நம்பிக்கை வேறடி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. உனக்கு நம்பிக்கை இல்லைதான்டா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? அப்போ ஏன் நீ என்னை வேலைக்கு போகாதன்னு சொன்ன, இப்போ ஏன் வேலைக்கு போகாதன்னு சொல்கிறேன்னு? ஏன்? ஏன்னா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. நீயும் மற்ற பசங்க மாதிரி என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் என்னை லவ் பண்ணியிருக்கல. நீ புரியாமல் பேசுகிற. இது ஒரு பயம்டி. அது உனக்கு சொன்னால் புரியாது, எப்போ சொன்னாலும் புரியாது. இப்போ தாண்டி எல்லாம் நமக்குன்னு அமைஞ்சு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருமோன்னு பயம். நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் கயல், சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. சரிடா, என்னால் உன் நிம்மதி கெட்டு போக வேண்டாம், விடு. நானே இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பேச மாட்டேன். உனக்கு யார் கால் பண்ணுறா? அது மகா கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா. வேலைக்கு ட்ரை பண்ணுறியா? ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஜாப். நீ வீட்லயே இருக்க ப்ளீஸ். ஹாய். ஹாய் சார். நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கூப்பிடும்போது கம்பெனி மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே சார். கையில் நீங்கள் மேரிடா? ஆமாம் சார். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட ஹெச்ஆர் டீம்லேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. கம்பெனியில் உங்கள் நம்பர் கேட்டாங்க கயல். ஹலோ. குருக்கு மட்டும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக கோவப்படுவான். தெரிஞ்சாதானே கயல். எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உங்களை மாதிரி மேரிட்லாம் இல்லை, அன்மேரிட் தான். ஹலோ.